ஹலோ விவாஸ், தன்னுடைய மகளுக்கு எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்த குஷ்பு எத்தனை கோடி தெரியுமா? வாய்ப்பிழந்து போயிருக்காங்க மணமகனுடைய வீட்டார். குஷ்பு மற்றும் சுந்தர் சியின் 2 மகள்களில் முதல் மகளான அவந்திகாவுடைய திருமணமானது நேற்றைய நாள் கோவாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருந்தது. அப்போது தன்னுடைய மகளுக்காக இருவருமே பார்த்து நிறைய பரிசுகளை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது குறித்த தகவலையும் இது எத்தனை கோடி மதிப்பு கொண்டது என்பது குறித்தும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று கோவாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசா பார்த்தீங்கன்னா குஷ்புவுடைய மகளான அவந்திகாவுடைய திருமணமானது சிறப்பாக நடைபெற்று இருந்தது. பொதுவாகவே மகளுக்காக திருமணம் அப்படின்னாவே பல்வேறு விதமான சீதனங்கள் கொடுப்பது இயல்பான ஒரு விஷயம் தாங்க. அந்த வகையில தான் குஷ்பு மற்றும் சுந்தர் சி இருவருமே சேர்ந்து தன்னுடைய மகளுடைய எடைக்கு எடை நிகராக பார்த்தீங்கன்னா அனைத்து பரிசு பொருட்களையுமே கொடுத்ததாக தகவலானது கசிந்திருக்கு. அதுலயும் தங்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுடைய எடைக்கு எடை சமமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தை பரிசாக கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இருவருமே இண்டஸ்ட்ரியில பல ஆண்டு காலமாகவே இருக்காங்க. அதுலயுமே சுந்தர் சி அவங்க பாத்தீங்கன்னா இயக்குனராக பணியாற்றி வந்தாரு. பல சிறப்பான படங்களையுமே கொடுத்திருந்தாரு. அதே போலதான் குஷ்புவுமே முன்னணி நடிகையாகவும் இருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 300 கோடி பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்க இருவருக்குமே பாத்தீங்கன்னா 2 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ தனக்கு அப்புறம் எல்லாமே தன்னுடைய பெண்களுக்கு தான் சொத்தானது சேரும் அப்படிங்கிற காரணத்தால இப்போதே பாத்தீங்கன்னா தடபுடலாக பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பரிசுகளையுமே கொடுத்து இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதாவது பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான சீர்வரிசைகளுமே அந்த பெண்ணுடைய எடைக்கு எடை சமமாக பார்த்தீங்கன்னா இப்போது கொடுத்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்து மதிப்புல இருந்து ஒரு 50 கோடியை பார்த்தீங்கன்னா பரிசாக இது போன்ற பல பொருட்களை வாங்கி கொடுத்து இருப்பதாகவும் தகவலானது கசிந்திருக்கு. இந்த விஷயங்கள் அறிந்து மாப்பிள்ளை வீட்டார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மாதிரியெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணான்னு சொல்றது உங்களுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பெண்ணுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சாதான் எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கௌரவமாக இருக்கும். எங்களுக்குமே அதுதான் ஒரு மன திருப்தியை தரும். எங்களுக்கு அப்புறமேட்டு எங்களுடைய 2 பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே. அதனால நாங்க இப்போதே செய்யறோங்க. இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா மணமகன் வீட்டார்ல இருந்து வந்தவங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சீர்வரிசை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா வாய்ப்பிழந்து போயிருப்பதாகவும் பாத்தீங்கன்னா தகவலானது வந்திருக்கு. இவங்களுடைய இந்த திருமணமானது பார்த்தீங்கன்னா கோவாவில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு இடத்துல தான் கொண்டாடப்பட்டு இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப 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 நெருக்கமானவர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்திலேயே கலந்துருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் நீண்ட நாட்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய பேரை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே இருக்கும். ஆனால் ஏன் வெறும் 25 பேர் முன்னிலையில் மட்டும் இந்த திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரும் கேள்வியாக இருக்கு. அதாவது இவங்களுடைய மகளான அவந்திகாக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே பார்த்தீங்கன்னா பிடிக்காதாங்க. ரொம்பவே எல்லா விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா. ஸோ கூட்டத்தை விரும்பாத காரணத்தால் தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ் மட்டும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை நடத்தியதாக சொல்லப்படுதுங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய அவந்திகா இவங்க பாத்தீங்கன்னா அந்த மணமகனை பாத்தீங்கன்னா காதலித்து இருந்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா இரு வீட்டாருடைய சம்மதமும் கிடைத்ததுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டிருக்காங்க. ஆனா குஷ்பு அவங்க பாத்தீங்கன்னா நீ என்னுடைய வீட்டுடைய முதல் கல்யாணம் இது, ஸோ இவ்வளவு சிம்பிளாலாம் பண்ண முடியாது, உன்னுடைய விருப்பப்படியே கொஞ்சம் பேரை மட்டும் நம்ம கூப்பிட்டு கிராண்டா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் விளைவாக தான் 25 பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு கோவாவில் பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக பார்த்தீங்கன்னா திருமணமானது நடைபெற்று இருந்தது. மேலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசப்ஷன் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்போது தகவலானது கசிந்து வருகிறது. மேலும் 25 பேரை மட்டும் கூப்பிட்டிருந்தாலுமே மோடி முதல் விஜய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்து அழைப்பையுமே பார்த்தீங்கன்னா விடுத்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்க. நடிகை குஷ்பு இயக்குனர்
சுந்தர் தம்பதியின் மூத்த மகளான அவந்திகா சுந்தரின் திருமணமானது நேற்று கோவாவில் நடைபெற்று இருந்தது. மேலும் சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல பலருக்கும் நெருக்கமான குடும்பம் என்பதால இந்த திருமணமானது பிரம்மாண்டமாக நடக்கும் என பலர் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக மிகவும் நெருக்கமான குடும்பத்தினர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய தனிப்பட்ட விழாவாகவே இந்த திருமணமானது நடைபெறுகிறது என்ற தகவலானது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவந்திகா சுந்தர் சென்னையைச் சேர்ந்த மெர்சன்ட் நேவி அதிகாரி ஸ்ரவன் சீனிவாசனை காதலித்து வந்ததாக கூறப்படுதுங்க. இந்த காதலை இரு குடும்பங்களுமே ஏற்றுக்கொண்டதை அடுத்துதான் திருமண ஏற்பாடுகள் அமைதியாக நடந்து வந்தன. குஷ்பு மற்றும் சுந்தர்சி மகள் மற்றும் வருங்கால மருமகனுடன் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து திருமண அழைப்புதல் வழங்கிய போதுதான் அவந்திகாவின் திருமண செய்தியானது வெளியில பெரிய அளவில் பேசப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு பிறகுமே திருமண தேதி, இடம், ஏற்பாடுகள் குறித்து எந்தவித பிரம்மாண்ட அறிவிப்புமே வெளியிடப்படவில்லை. இப்போதுதான் அவந்திகா ஸ்ரவன் திருமணமானது நேற்று, அதாவது ஜூன் 25ஆம் தேதி கோவாவில் நடைபெறுகிறது என்ற தகவலுமே வெளியாகி இருந்தது. அதிலுமே இந்த திருமணத்தில் இரு வீட்டாரையுமே சேர்த்து மொத்தமே 25 பேர் மட்டுமே பங்கேற்கிறார்கள் என்பதுதான் தற்போது ரசிகர்களுக்கு இடையே அதிகம் பேசப்படுகின்ற விஷயமாகவும் அமைஞ்சிருந்ததுங்க. அதாவது இதற்கு பின்னாலேயும் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. கூட்டமாக பெரிய விழாக்கள்ல சிக்கிக்கொள்ள அவந்திகாவுக்கு விருப்பம் இல்லையாம். அதனாலதான் அமைதியாக நெருங்கியவர்களுடன் மட்டுமே கல்யாணம் நடக்கட்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. முதலில் பதிவு திருமணம் மாதிரி சிம்பிளா முடித்து விடலாம் என்ற எண்ணமும் இருந்ததாம். ஆனால் இது நம்முடைய வீட்டின் முதல் திருமணம், எப்படியுமே ஒரு நினைவாக நடத்த வேண்டும் என்ற ஆசையில குஷ்புவும் சுந்தர்சியும் திருமணத்தை கோவாவில் நடத்த முடிவு செய்ததாக சொல்லப்படுது. ஆனால் கோவாவில் நடத்துவது சரி, அழைப்பாளர்கள் பட்டியல் மட்டும் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையில அவந்திகா உறுதியாக இருந்தாராம். அதனாலதான் குஷ்பு சுந்தர்சி தம்பதியினர் சினிமா மற்றும் அரசியல் உலகில் ஏராளமான நட்பு வட்டம் கொண்டிருந்துமே பெரிய அளவில் யாரையுமே அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுவே இந்த திருமணத்தை இன்னுமே அதிகமாக பேச வைத்து இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த திருமணத்தை சுற்றி தற்போது ரசிகர்கள் மத்தியில் எழக்கூடிய பெரிய கேள்வி, முதல்வர் விஜய் கோவா சென்று மணமக்களை வாழ்த்துவாரா என்பதுதான். காரணம், சில நாட்களுக்கு முன்பு குஷ்பு மற்றும் சுந்தர்சி இருவருமே நேரில் சென்று தமிழக முதல்வர் விஜய்க்கு அழைப்புதல் வழங்கி இருந்தனர். அந்த புகைப்படங்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா விஜய் பங்கேற்பாரா என்ற கேள்வியுமே இருந்தது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா விஜய் பங்கேற்கவில்லை. ஆனா அவர் பரிசை கொடுத்து நேரில் பாத்தீங்கன்னா கால் பண்ணி அவங்க விஷுமே பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.